கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் முன்பாக சில காரியங்களை மனதிலே கொள்வோம். எல்லாருக்கும் ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம். எந்த நபரை சந்தித்தாலும், எந்த நபரோடு பழகினாலும், யாரிடத்தில் பழகிறது, யார்கிட்ட பேசுகிறது என்று தெரியாமல் பலர் வீடுகளிலே ஒதுங்கி கொள்ளுகிற ஒரு நிலையில் நிறைய பேர் இருக்கிறோம். அதே நேரம் இன்னொரு கூட்டம் எதையும் கண்டுக்காமல் அசட்டை பண்ணிட்டு கூடுகிற அலைகிற ஒரு கூட்டம். இந்த நாட்களில் சினம் கடந்து போகும் வரைக்கும் என் குமாரத்தியே, நீ அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி சில காரியங்களுக்காக நாம் பத்திரமாக பாதுகாப்பாக இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியும், அரசு நமக்கு சொல்லுகிற வழிகாட்டுதலின்படியும் பத்திரமாக வீட்டில் இருப்பது ரொம்ப மிக முக்கியம். என்னுடைய சொந்தக்காரங்கன்னு அவங்க வீட்டுக்கு நான் போகிறதோ, அவங்க நம்ம வீட்டுக்கு வருகிறதோ இந்த நாட்களை நம்ம அனுமதிக்கக்கூடாத ஒன்று. என்னுடைய ஃப்ரெண்டு என்று சொல்லி ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு நான் போகிறதோ, ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வர்றதோ அனுமதிக்கக்கூடாத ஒன்று. இதெல்லாம் நம்ம கோட்டை விட்டதுனால நிறைய பேர் பயங்கரமான கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. டெய்லி எனக்கு ஒரு 35 கொரோனா பேஷண்ட்டுகள் என்னை தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து, நானும் ஒரு 35 பேர்னா சும்மா ஏதோ ஜெபம் பண்ணுறதில்ல, அவங்களுக்காக போராடி ஜெபித்து அநேகர் விடுதலை பெற்று வீடுகளுக்கு திரும்புகிறத நான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட நம்மோடு கூட இருக்கிற சிலர் நம்மகிட்ட தெரியாமலே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பலர் அங்கங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாகறாங்க என்றெல்லாம் செய்தி கேள்விப்படுறேன். அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஒவ்வொரு பகுதியாக லிஸ்ட் எடுத்து வச்சு பேர்களை என்னோடு கூட இருக்கிறவங்களை நினைகூர்ந்து அத்தனை குடும்பங்களுக்காக, அத்தனை பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு நாளும் குறையாமல் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன். இது மணி நேர கணக்குக்கு ஜெபிக்கிறதில்ல, ஒவ்வொரு பகுதியாக பிரித்து ஜெபங்களை ஏறெடுக்கிறது என்னுடைய வழக்கம். என் அன்புக்குரியவுள்ள இந்த நாட்கள் அதிக நேரம் ஜெபிக்க எனக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஜெப நேரங்களை கூட்டியிருக்க, ஆண்டவரோடு கூட இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்களும் வேதத்தை அதிகமாக வாசியுங்க. மனதை ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பக்தி இல்லாத காரியங்களையோ மனதை அலக்களிக்க விடாதிருங்க. பலர்கிட்ட வீணான பேச்சுகள், தேவையில்லாத தூக்கங்கள், வீணான சண்டைகள், வீட்டில் வாக்குவாதங்கள், போராட்டங்கள் எல்லாம் விட்டு கர்த்தரோடு கூட இருக்க பிரயாசம் எடுங்க. வீட்டில் பக்தியான வாழ்க்கையை வளர்க்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு குடும்பமாக வீடுகளில் இருக்க கொடுத்த ஒரு நேரம், அன்பை வீடுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுங்க. இப்போ தான் உங்களுடைய வெளியே அங்கங்கே போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் நேரம் வீட்டில் இருப்போம், அந்த நேரத்தில் சமாளிச்சுக்கிட்டோம். நீண்ட பல மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு வீட்டில் இருக்கும்போது என்ன நம்ம இடத்துலேருந்து வெளியே வருதுன்னா, நம்முடைய ஒரிஜினல் மனுஷன் வெளியே வருவான். எந்தெந்த குடும்பத்தில் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டாங்களோ அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு, பாசம், பிரியம், சாந்த குணங்கள், தெய்வீகமான சுவாபங்கள், தன்மைகள் வெளியே வரும். அந்த வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். கணவரை கேட்டு மனைவி, மனைவியை கேட்டு கணவர், பிள்ளைகளை கேட்டு பெற்றோரை கேட்டு பிள்ளைகள், அவங்க சாப்பாடு, அவங்களுடைய சந்தோஷம், அதில் குறைவே இருக்காது. ஒரு குதூகலமாக இருக்கும். அந்த நாள் போகிறதே தெரியாமல் போகும். ஒரு புது சிருஷ்டி ஆக்கப்படுதல். பழைய மனுஷனை களையாத வீடுகளில் எல்லாம் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற பல விதமான பழைய சுவாபங்களும் பேச்சுகளும் தகாத வார்த்தைகளும் திட்டுதலும் சண்டைகளும் குடும்பங்களை தாக்குதலும் வீணான சினிமாக்களும் ஆடம்பரங்களும் பலவிதமான காரியங்களை கேளிக்கைகளை செய்து நாட்களை வீணாக்குற ஒரு கூட்டம் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில் இந்த பழைய மனுஷனை நம்ம விட்டு ஒழிக்கும் போது தான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சந்தோஷமான, ஒரு நிறைவான, வெற்றியான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகுது.
ஒரு மனுஷன் அப்போ தான் ஒரு நல்ல நோக்கத்துக்குள்ளே வருகிறான், ஒரு புது சிருஷ்டியாக மாறணும். நிறைய பேர் மனம் திரும்பினே ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொல்லுவாங்க, ஆனால் புதிய சிருஷ்டி ஆகிறதில்ல. பழைய மனுஷன் தங்களை விட்டு போகிறதில்ல, தங்கள் சுவாபம் மாறுறதில்ல. நிறைய மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அந்த பிடிவாதம் போகிறதில்ல, அந்த தூஷணம் போகிறதில்ல, குறை சொல்கிறது போகிறதில்ல. இப்படிப்பட்ட எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணுற பக்திமான்களை போல காண்கிறவையெல்லாம் பழைய மனுஷனை உள்ளே வச்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இந்த பூலோக வாழ்க்கை எவ்வளோ சமாதானம், சந்தோஷமும், நிறைவும், பரிபூர்ணம், உயர்வும், உன்னதமான வாழ்க்கையாக இருக்கும். தேவனோடு கூட உலாவுவதற்கும், அவரோடு கூட நடப்பதற்கும், பரலோக பாக்கியத்தை பெறுவதற்கும் அது எவ்வளோ முக்கியம் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களுக்கு செய்தியாக உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர் செய்தியாக சில செய்திகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். இன்று நாம் அந்த செய்தியின் துவக்க நாளை நாம் கேட்போம். நன்றாக கேட்டு அதனுடைய ஆழத்தை, இது என்ன முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, இதில் எது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை கண்டுபிடித்து கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து நாம் இந்த கொரோனா என்று சொல்லுகிற இந்த பயங்கரமான மலை பர்வதம் பெயர்ந்து தள்ளுண்டு போகும்படியாக கொரோனாவுடைய வல்லமைகளை, இது கொரோனா என்பது இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்று கண்டுபிடித்து வருகிறார்கள். இது மெடிசனுக்காக ஏற்கப்பட்ட கார்ப்பரேட் மெடிசின் பணங்களை மக்களிடத்திலிருந்து கலெக்ட் பண்ணவும், பெரிய திட்டமிட்டு ஏகப்பட்ட காரியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. பலரை கொன்று குவிக்கவும் பயங்கரமான சதி திட்டம். எப்போதும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த திட்டத்துக்கு பின்னால் இருக்கிற சத்துரு பிசாசு பயங்கரமாக பலருடைய மூளையை, சிந்தனையை கிளறிவிட்டு, பல நாட்டை கிளறிவிட்டு, பல மக்களை கிளறிவிட்டு இந்த காரியங்களை செய்ய வைக்கிறான். இதில் பின்னால் இருக்கிற பிசாசு. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் அழிக்கிறாங்க, பல கோடி பணங்கள் விரயமாகுது, நாடு ஸ்தம்பிக்குது, மக்கள் திணறாங்க. இந்த இதில் பிசாசின் வல்லமை இருக்குது. கொரோனாவுடைய பின்னணியில் பிசாசின் வல்லமை இருக்குது. இந்த வல்லமையை புது சிருஷ்டியாக இருக்கிற ஒரு மனிதன், ஒரு டீம் அதனுடைய வல்லமையை கட்டி அதன் முதுகெலும்பை உடைக்க முடியும், அதனுடைய வல்லமைகளை மிதிக்க முடியும், அதை அடக்கி அதன் கிரியைகளை அழித்து நிர்மூலமாக்கி ஜெயமெடுக்க முடியும். ஆகையினால புது சிருஷ்டியை குறித்து அறியுங்க, நல்ல ஊக்கமாக ஜெபிங்க. மணிக்கணக்கு ஜெபம் பண்ணுற இந்த சிருஷ்டியினுடைய தன்மையை கொண்டு எப்படி ஜெபிக்கணும், எப்படி முன்னேறணும் என்பதெல்லாம் வர நாட்கள் உங்களுக்கு போதித்து கொடுப்பேன். இந்த சத்தியத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பத்திரமாக இருங்க. ஜெப தேவைப்படுமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக ஒரு வார்த்தை சொல்கிறது. வார்த்தை சொல்கிறது என்னவென்றால், ஸ்தோத்திரம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மை பார்த்து நம்முடைய பரிசுத்தத்தையோ நம்முடைய பக்தியோ நாம் அவரை நினைச்சுட்டே இருக்கிறதுனாலையோ அவரை தேடுகிறதுல நம்ம எல்லாரும் ரொம்ப கிங்காக பெரிய அவரை தேடி ரொம்ப அவரை பிடிச்சிட்டோம் என்பதனால அவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லல. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 68:18 நாம் துரோகிகளாக இருக்கிற வேளையில, ரோமர் 5:10 சொல்லுகிறது நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில, நம்ம அவரை நினைக்காம இருக்கையில, அவரை பற்றி நினைப்போ, அவரை பற்றி தேடுதலோ, அவரை பற்றி அக்கறையோ, அவரோடு கூட இருப்பதற்கு எந்த மனதும் இல்லாமல் இருக்கையில சத்துருக்களாக துரோகிகளாக வாழ்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க மனம் போல இருக்கிற இந்த நிலைமையில தான் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடைய பிள்ளை, நீ என் மகன், நீ என் குமாரன், நீ என் குமாரத்தி. எப்ராஹிம் எனக்கு குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. நான் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறது முதல் அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. என் பிள்ளைக்கு, என் பிள்ளை, என் பிள்ளை என்ற ஒரு நினைப்பு, ஒரு எண்ணம், நம்ம மேல சிந்தனை, நம்ம மேல
உன் நினைவாகவே இருக்கிறேன்ற எப்பவும் நம்ம நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆண்டவர் நம்ம பிள்ளை. ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள இளைய மகன் அப்பா விட்டு போயிட்டான். ரொம்ப நாள் அப்பா இல்லாம இருந்தான். கொண்டு போனதெல்லாம் அடிச்சுட்டான். ஒண்ணு இல்லாம ஆயிட்டான். வேலை தேடி சாப்பாட்டு வழி தேடினான். கிடைக்கல. அவனாக பிரயாசப்பட்டு வேலை தேடி ஒரு பண்ணி வைக்கிற வேலை கிடைச்சது. பந்திக்க தவிட அள்ளி சாப்பிட்டான். அதை கண்டுபிடிச்சு தொடங்கிட்டான். இந்த நிலைமையில கடைசி எண்ணில் வரும்போது சாப்பாடு இல்லைன்னு சொல்லும் போது அவன் அப்பாவை நினைக்கிறது. அது வரைக்கும் அப்பா நினைப்பு இல்லை. அப்பாவை பற்றி உணர்வே இல்லை. அப்பா எப்படிப்பட்டவர் நினைக்கவே இல்லை. இப்ப நினைக்கிறான் அப்பா எப்படிப்பட்டவர், அப்பாட்ட என்ன இருக்கு, அப்பாட்ட போனா என்ன நடக்கும் என்று நினைக்கிறேன். ஆனா அந்த தகப்பனார் பாத்தீங்கன்னா மகன் நினைவாகவே இருந்திருக்கிறார். ராத்திரி பகலா என் மகன், என் பிள்ளை, என் பிள்ளை, என் மகன், என் மகன் எந்த நினைவாகவே, உன் நினைவாகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கார். அவருடைய இருதயம் அப்படிதான், உன்னுடைய நினைவாகவே எப்போது இருக்கிறேன். எப்ப வருவான், எப்போ எனக்கு இருதயத்தை திறந்து கொடுப்பான், நான் கிரியை செய்ய, நான் ஆசீர்வதிக்க, எப்போ அவனுடைய இருதயத்தை திறப்பான், எனக்கோ என்னோட அவனுடைய இருதயத்தை கொடுப்பான் என்று காத்து ஏங்கிக் கொண்டிருக்கிற இருதயமுடையவர் தான் நம்முடைய அப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல கவனிங்க. இந்த பூமி படைப்பை நம்ம முதல்ல ஒரு சின்ன கணம் நம்ம யோசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிக்கிறீங்க, மிகப்பெரிய ஒரு உலகத்தை ஆண்டவர் படைக்க, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை 6 நாளா சிருஷ்டிக்கிறார். மிக அற்புதமாக படைக்கிறார். இதை இன்ட்ரோடக்ஷன் நம்ம புரியும். அப்பதான் நம்முடைய சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா இருக்கும். இன்ட்ரோடக்ஷனை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா சப்ஜெக்டை புரிகிறது ஈஸியா இருக்கும். கவனிக்கிறீங்க, இந்த மிகப்பெரிய உலகத்துல மலைகள் இருக்கு, காடுகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, சமவெளிகள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, பயிர்கள் இருக்கு, கடல் இருக்கு, ஆகாயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. மிக அற்புதமாக இந்த உலகத்தை படைக்கிறது. இந்த படைப்பை விஞ்ஞானம் இன்னும் சரியா ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். விலங்கினங்களே என்ன இருக்குன்னு தெளிவா தெரியாது. தண்ணிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, ஆண்டவர் என்னெல்லாம் வச்சிருக்காரு இன்னும் மனுஷனுக்கு அறிவியல் படி தெரியாது. விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கணும். பூமியில என்ன இருக்குன்னு இன்னும் மனிதன் கண்டுபிடிக்க, கொஞ்சத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வச்சுதான் நம்ம வாழ்றோம். இன்னும் நிறைய காரியங்கள் விஷயங்களை பூமியில கட்ட வைத்திருக்கிறார். ஆகாய விரிவுல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல மனுஷன் போக முடியல. அதுக்கு மேல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய விஷயங்கள் ஆண்டவர் படைச்சிருக்க அற்புதமான அவருடைய ஆற்றல் மிகுந்த அந்த படைப்பை மனுஷனுக்கு இன்னும் விளங்கவே முடியல. கவனிக்கிறீங்க, இதெல்லாம் யாருக்கு படைச்சு கொடுக்கிறாரு? மனுஷனுக்கு கொடுக்கிறார். நீ இவையெல்லாம் சமுத்திரத்தை, நிலத்தை, காட்டு விலங்குகளை, பறவைகள் எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுக்குள்ள இருந்து கொடுக்கிற. அவனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்குற. இதான் அவங்க ஃபேமிலி வாழ்ந்த ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துல அவனை ஆதாம உண்டாக்குற, ஏவாளை உண்டாக்குற. கவனிக்கிறீங்க, இந்த ஃபேமிலிக்குள்ள கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த ஃபேமிலியோட கர்த்தர் இருக்கிறார். இந்த ஃபேமிலி பாவம் செய்யறாங்க. கர்த்தர் இந்த தோட்டத்தை விட்டு தள்ளுறார், வெளியே தள்ளிட்டார். இதுக்கு முன்னால என்ன சொன்னாருன்னா, நான் இருக்கிற இந்த ஃபேமிலியை போல நீங்க பழகி, நீங்க பெருகி, பட்டணங்களை உருவாக்கி, கிராமங்களை உருவாக்கி, நாடுகளை உருவாக்கி, பல காரியங்களை செய்து உலகம் முழுவதும் நிரப்புங்க. உலகத்தை ஆண்டு கொள்ளுங்க. இதுல எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு இதுல பெஸ்ட் லைஃப் வச்சிருக்கேன். நீங்க நல்லா வாழ்ந்து இருக்கணும். என் பிள்ளைகள நல்லா இருக்கணும், ராஜரீகமா இருக்கணும், என்னோடு கூட இருக்கணும், நல்ல சந்தோஷமும் சமாதானமா நீங்க வாழணும்.
உங்களுக்கு ஒரு குறைவே இருக்கக்கூடாது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நீங்க தலைமுறை தலைமுறையாக இந்த பூமி முழுவதும் நிரப்பி சந்தோஷமா வாழுங்கள் என்று கர்த்தர் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனா அதை இழந்தான். எப்படின்னா பாவம் செய்த போது வெளியே தள்ளப்பட்டான். இவன் படைக்கப்பட்ட போது தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டான், தேவனுடைய ரூபத்துல படைக்கப்பட்டான். அவனுக்கு தேவனை போல ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, எல்லா விதமான ஞானம் இருக்கு. எல்லாவற்றையும் செய்கிற, கிரியேட் பண்ணுகிற, அவரை போல படைக்கிற, உருவாக்குகிற கெப்பாசிட்டியோட படைக்கிறார். இவன் தான் வெளியே தள்ளப்பட்டான். வெளியே தள்ளப்பட்டது பிறகு இவனை நடத்துறதுக்கு ஆள் இல்லை, கர்த்தருக்கு இல்ல. கர்த்தர் இல்லாத ஒரு மனுஷனாக மாறுகிறான். அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, ஆனா அறிவு இல்ல. என்ன அறிவு இல்ல? தேவ அறிவு இல்ல, தேவ வழிநடத்து இல்ல, தேவ பிரசன்னம் இல்ல, தன்னுடைய மகிமை இல்ல, கூட கர்த்தர் இல்ல. இவனாக இந்த பூமிக்குள்ள வரான். இவன் உருவாக்கின சமுதாயத்துல அந்த காலம் சூட ஆரம்பிச்சது. அவனுக்குள்ள பாவம் வந்ததுனால அவன் இருதயமே இருளாக மாறிடுச்சு. அவன் நினைக்கிற உருவாக்குற உலகமே, நீங்க கெட்டு போன உலகத்தை தான் உருவாக்குறான். நல்ல உலகத்தை உருவாக்கல, நல்ல சமுதாயத்தை உருவாக்கல. உலகம் முழுவதும் பரவன ஜனங்கள், நாடு நாடா உலகம் முழுவதும் பரவன அத்தனை ஜனங்களும் கெட்டு போன இருதயத்தோடு உருவாக்குற உலகம். அல்லேலூயா. அங்க இருந்துட்டு நிறைய பிலாசபி எழுதுறான், தத்துவங்களை எழுதுறான். இப்படி வாழ்ந்தா இப்படி இருக்கும்னு பலர் எழுதுகிறான். அங்க பல ஞானிகள் எழுதுறாங்க, மனுஷ தெய்வங்கள் எழுதுறாங்க. மனுஷனே கடவுளை உண்டு பண்றான். ஏன்னா கடவுளுக்கு இல்லை. இப்போ இந்த உலகத்துல கடவுள் இல்லை, கர்த்தர் இல்லை, படைத்த சிருஷ்டிகர் இல்லை. அவனாக கடவுளை உருவாக்குறான், அவனே சுமக்கிறான், அவனே கடவுள் நான் இன்னாருன்னு விளக்க கொடுக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம உலகம் முழுவதும் இப்படி இருக்கிற காலகட்டம் பல ஆயிரக்கணக்கான காலகட்டம். அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் உருவாக்கின இந்த உலகத்துல மனுஷனை உருவாக்கி மனுஷன் கூட இல்லாததுனால இந்த உலகம் பாழா போச்சு. ஏன்னா இருதயம் பாழா இருக்கு, மோசமா இருக்கு, நினைப்பு சரியில்லை, இருதயம் சரியில்லை, இருதயத்தில் வரதெல்லாம் மோசமா தான் இருக்கு. நாளுக்கு நாள் மோசம் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அது ஒரு நாள், ஒரு ஆண்டு, 2 ஆண்டுல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அல்லேலூயா. இந்த சிருஷ்டி, இந்த மனுஷன் படுகிற பாடு, இவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், முடிவு, இதெல்லாம் தான் படைச்ச பிள்ளையை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஐயோ என் பிள்ளைகள் இப்படி இருக்கு, என் மகனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு நினைக்கொண்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இதெல்லாத்தையும் நமக்குன்னு கொடுத்த ஆண்டவர் இங்க இருக்கார் வச்சுக்குவோம். இவர் கையில இருக்கிற மிகப்பெரிய பெஸ்ட கொடுக்கிறார். இப்போ எதுக்குன்னா இவங்க அத்தனை பேரையும் இங்கெல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் அவர் பக்கமா கொண்டு வர்றாரு, அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு. கடவுள் இல்லாத வாழ்க்கையை மாற்றி கடவுள் உள்ள வாழ்க்கையாக மாற்றுவது, தேவன் நடத்துகிற, தேவன் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையாக, தேவன் முதல்ல எப்படி இருந்தானோ அதுபோல மனுஷனை மாற்றுவதற்கு அவர் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அந்த அனுப்புவதற்கு ஒரு திட்டம் வைக்கிறார். கவனிக்கிறீங்க? இந்த ஆண்டவர் இல்லாத சமுதாயத்திலிருந்து ஆபிரகாம் சொல்லுகிற ஒருவரை கூப்பிடுறார். அவன் மூலமாக 12 பேர், 12 கோத்திரம் அவங்க எல்லாம் உருவாகிறாங்க. இது இஸ்ரவேல் நாடாக உருவாகுது. இந்த இஸ்ரவேல் கூட பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் மேசியா வருவார் காத்துட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க இருதயமே ஏற்கனவே கெட்டு போய் கிடக்கு. இவங்களுக்கு பலமுறை ஆண்டவர் அங்க சொல்லி இருந்தார். மேசியா வருவார், தீர்க்க தரிசனங்களால் சொல்லப்பட்டது. ஆனா இயேசு வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ளல. இங்க இயேசு வந்துட்டார். பல ஆயிரக்கணக்கான வருஷம் இறுதி இருண்டு கிடந்தது, கெட்டு போன மனிதர்கள். இப்ப இயேசு இங்க வந்துட்டார். தேவன் பூமியில மனுஷன் வாழ்க்கை கொடுக்க, மனுஷனுடைய வாழ்க்கையை கட்ட, இழந்து போன ஜீவியத்தை மேன்மைப்படுத்தி ஆதியில் இருந்த தேவ வாழ்க்கையை, தேவன் விரும்புகிற அந்த ஆதி வாழ்க்கையை கொடுக்கும்படி தேவன் வந்துவிட்டார். வேதம் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் இதுவரைக்கும் இல்லாத இந்த உலகத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்து பிறந்தாலும் அவங்களே ஏற்றுக்கொள்ளல.
அவங்க ஏற்றுக்கொள்ள. இவர் மாட்டு தொழில பிறக்கிறார். ஆண்டவர் வந்து பிறந்தார், மேசியா வந்து பிறந்தார், ராஜா வந்து பிறந்தார், அதெல்லாம் டாப் கிளாஸா இருக்கும். அவங்க எண்ணங்களே வேற, அவங்க திட்டங்களே வேற. ஆனா ஆண்டவர் வந்த திட்டமே வேற. அவர் வந்துட்டார். இது வந்த பிறகு இவங்களை ஏற்றுக்கொள்ளல. உலகம் முழுவதும் இருக்கவங்களுக்கு இது தெரியாது, விவரம் தெரியாது. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள பிறக்கல, நம்ம இங்க பிறந்திருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் இல்லாத சமுதாயத்துல நம்முடைய அப்பா அம்மாவுக்கு முன்னோர்களுக்கு வழியாக வந்த அந்த கடினமான இருதயம், அந்த கெட்டு போன இருதயம், அந்த பாவம் நிறைந்த இருதயத்தின் பிள்ளைகளாக நம்ம பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்திருக்கிறோம், பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். இப்போ பைபிள் வசனத்துக்கு வரும். இனிதான் நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம துவங்க போறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம். இப்படி இருக்க இப்படியெல்லாம் இருக்கையில ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவாகிய அவர் வந்ததை ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக வந்தார் என்று கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுவோமா? கவனிக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் தேவகுமாரனாக வந்து பிறந்த மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து, இவரை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறவர்கள் என்ன ஆகணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? புதிய மனுஷன், புதுசான மனுஷன், பழைய மனுஷன். இதற்கு பைபிள் சத்தியம் சொல்லுது. ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு அர்த்தம் இருக்க. இப்படியெல்லாம் இருக்கையில இயேசு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்திருக்காரு. அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவர் எதுக்கு வந்தாரு என்னெல்லாம் சரியா அறிஞ்சுக்கிடல, ஏற்றுக்கொள்ளல. உலகம் முழுவதும் இருக்கிற மக்களும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவர் பற்றி கொஞ்சம் அறிஞ்சு கேட்டு அவரை ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வர்றோம், என்டர் ஆயிட்டோம், அவர் கொஞ்சம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் நான் மனம் திரும்பினேன், ஞானஸ்நானம் பெற்றேன்னு நம்ம அந்த இடத்துக்கு வர்றோம். அல்லேலூயா. ஒரு பழைய மனுஷனா யாரு? நான் சொல்ல போறீங்க. ஒரு தலை வச்சுக்கோம், ஒரு பெரிய உடம்பு, சரியா? இது புதிய மனுஷன், இவங்க பெரிய உடம்பு. அவரு மேல இருக்க நம்பிக்கை போயிடுச்சு, வேற விதமான நம்பிக்கை தான் போயிடுச்சு. இப்ப இறங்கி பூமிக்கு ஆபிரகாம் சந்ததியில தாவீதின் குமாரனாக இயேசு வந்து பிறந்துட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வம் இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களும், தெய்வம் இல்லாத அத்தனை பூமியில் இருக்கிற ஜனங்களும் அவர் எதுக்கு வந்தார்னு விசுவாசிக்கணும். அவர் வந்து என்ன செய்து முடித்தார்னு விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் அதனால என்ன நடக்கும் என்பதை அறியணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இது அறிகிற அறிவு நமக்கு முக்கியம். இப்ப நம்ம பாட்டு மட்டும் தான் பாடுறோம். இப்ப இயேசு புதிய மனுஷன் வந்துட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போகணும், புதியவைகள் உருவாகும். பழைய கட்டடத்தை பட்டி பார்த்து அந்த கிராக் அடைச்சி, ஓட்ட உடசல் அடைச்சி, ரிப்பேர் பார்த்து பெயிண்ட் அடிக்கிறது அல்ல. பழைய கட்டடத்தையே உடைச்சுக்கிட்டு ஒரு புதிய கட்டடத்தை கட்டுகிறது தான் புதிய வாழ்க்கை. பழைய மனுஷன் கட்டி வச்சிருக்க இந்த பெரிய கட்டடத்தை மொத்தமா உடைக்கிறது தான், மொத்தமா உடைக்கிறது தான் பழையவைகள் ஒழிகிறது. கிறிஸ்தவள் என்றா இதை உடைச்சிட்டு கட்டணும். இது உடைக்காம கட்டின கட்டடம் ரிப்பேர் பார்த்து ஒட்டி ஒட்டி இருக்கும். பழையதும் இருக்கும், ரிப்பேர் பார்த்து ஓட்டுறது அது கட்டணமா இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழைய உடைக்கணும், தள்ளிடணும். சொல்லுகிறேன், அவர் சொன்னது இந்த காலம் ஓடுச்சு. ஆனா ஒரு பழைய ஒரு மோசமான வீடு கிடைச்சா ரேட்டு கிடைக்கும், உடச்சிட்டு கட்டிக்கலானே அப்படின்னு அது எனக்கு மனசுல என்னை படுது.
புதிய சிருஷ்டி என்றால் இந்த பழைய வாழ்க்கையில் இருந்த மைண்ட் செட், கேரக்டர், குணம், சுவாபம், தன்மை எல்லாமே உடைக்கணும், மொத்தமா உடைஞ்சிடணும். அது உடைச்சுக்கிட்டு கட்டுறது தான் புதிய வாழ்க்கை. அப்பதான் கிறிஸ்துவுள்ள வர்றாரு. காலையில கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து இதுவரைக்கும் நான் தெளிவா புரியலன்னா அதை புரிஞ்சுக்கோ. ஆண்டவர் எதை விரும்புகிறார்? தேவன் இல்லாம பிசாசு கொடுத்த பாவத்தினால இருளடைஞ்சு அந்தகாரப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்பட்ட கிரிகளை செய்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பழைய லைஃப உடைக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்கதான் கிறிஸ்து தோங்குகிறான். கிறிஸ்டியன் லைஃப் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வீடு புதுசா கட்டுறதுக்கும் பழைய நிலைமையில இருந்த அலங்கோலமா ஒரு மாதிரி எத்தனையோ வருஷமா பாழடைஞ்சு கிடந்த ஒரு கட்டடத்தை ரிப்பேர் பார்த்து கட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. மிக முக்கியம். கிறிஸ்டியன் லைஃப் என்றாலே எனக்குள் இருக்கிற மைண்ட் செட், எனக்குள் இருக்கிற மனநிலை, என் இருதயத்தில் இருக்கிற இந்த சுவாபங்கள், இந்த குணங்கள், இது சாத்தான் கொடுத்தவைகள். இதையும் வச்சு தேவன் தந்ததையும் வச்சு கட்டுகிறது கட்டணம் அல்ல, நியூ லைஃப் அல்ல, புது வாழ்க்கை இல்ல. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனமே, இதனால என்ன நடக்கும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுங்க. புதுசா மாறினா கடவுளுக்கு பயப்படுவோம், அன்பு கூறுவோம், பரிசுத்தமாகவும் தெய்வ பயமுள்ள வருவோம், பிறனுக்கு உதவுவோம், கீழ்ப்படியுள்ளவனா இருப்போம், அதிகாரம் தேடுவோம், தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவோம், உண்மை இருக்கும், மன்னிக்கிறோம், பாவம் இல்லாத இருப்போம், சாந்த குணம் இருக்கும், பொறாமை இல்லாம இருக்கும், இச்சடக்கம், தாழ்மை, நீடிய பொறுமை, உத்தமம், நீதிமான், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்மகிட்ட தான் தெரியும். இதை உடைச்சுக்கிட்டு அதை கட்டினா என்ன நடக்கும் அது தெரியணும். தெரிஞ்சா இத வச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இத வச்சுக்கிட்டு நடக்க மாட்டோம். ஆமென். சத்தமா சொல்லுகிறேன். இது நமக்கு சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு காரியம். இத உடைக்கணும்னு எத்தனை பேருக்கு தெரிகிறது இல்லை. இத வச்சுக்கிட்டு அதையும் இதே மேக்கப் பண்ணிட்டு நடக்கும். இதையும் அதையும் வச்சுட்டு ஊழியம் செய்துட்டு இருப்போம். அது கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் அல்ல. இதையும் அதையும் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்த பிரேயர் அல்ல, அந்த ஊழியம் அல்ல. இத உடைச்சுக்கிட்டு அதை கட்டுனா ஜபமாக இருக்கும், பிரசவமாக இருக்கும், ஊழியமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வர்றான்னா அவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இப்படி பைபிள்ல ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் யார் கொடுத்தவங்க? பிசாசு கொடுத்தது. சாத்தானுடையவனாக வாழ்ந்தோம், கர்த்தரை இல்லாம வாழ்ந்தோம். கர்த்தருக்கு மனுஷனுக்கு தொடர்பு இல்ல. மனம் போல நடக்கிற அவனுக்குள்ள இருந்த அறிவை கொண்டு, அவனுக்குள்ள இருந்த ஞானத்தை கொண்டு, அவனுக்குள்ள இருந்த திறமையை கொண்டு, தாளத்தை கொண்டு மனம் போல வாழ்ந்தோம். முன்னோர்களும் மற்றவர்களை சொல்லிக் கொடுத்தத அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து உலகத்தை பார்த்து நடந்து வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் கிறிஸ்டியன் லைஃப்ல இல்லை. எல்லாம் புதுசு, எல்லாமே புதுசு. அல்லேலூயா. எல்லாம் புதுசாகணும். இதெல்லாம் வச்சு விட்டு விலகணும். இதெல்லாம் ஒட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கு. எக்கச்சக்கமா வருஷமா ரத்தத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கு, போக மாட்டேங்குது. இது போக்கடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் புதியவனாக இருக்கணும். எண்ணம் புதுசு, சிந்தனை புதுசு, எண்ணம் புதுசு, பேச்சு, யோசனை, நினைவு எல்லாமே புதுசு, மனசு புதுசு, இருதயம் புதுசு. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
44, 45 வசனங்களை வாசிப்போம். அந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடியில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாதவன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். ஹலோ, இதெல்லாம் நமக்கு தெரியும். இவ்வளவு வரைக்கும் நமக்கு தெரியும். கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் இவனுக்கு எதுவுமே தரிசனம் இருக்காது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக வாழுகிற ஒரு மனுஷனோட தேவன் இடைபெற முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட தேவன் பேச முடியும். ஏன்னா எனக்கு மனசே இல்லை. என் வீட்டுக்கு ஜான் வராரு, ஐயா தோத்துறோம்னு சொல்லிட்டு வெளியே சத்தம் போடுறாரு. நான் திறக்க மனதில்லைன்னா அவர் வீட்டுக்குள்ள வர முடியாது. நான் அவர் வராரு, அவர் என்ன காரணத்துக்கு வராரு அது ரெண்டாவது. முதல்ல என்ன தேடி வராரு. என் ஆண்டவர் இந்த காலையில 2000 வருஷத்துக்கு முன்னாலே வந்து நமக்காக இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வரணும், கர்த்தரால் நடத்தப்படணும். இருளில் இருக்கிற மனுஷனுடைய இருதயம் வெளிச்சத்தை காணணும் என்று கர்த்தர் வந்தார். அந்த இருதயத்தை திறந்து கொடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ள வராரு. இதையும் வச்சுக்கிட்டு அவர் நடத்தலாம்னா நடக்கவே நடக்காது. அவர் கிறிஸ்தவன் அல்ல. அந்த பிரசங்கம் அல்ல. அந்த பிரேயர் அல்ல. ஹலோ, இந்த காலையில நல்ல தெளிவா வச்சுக்கோங்க. ரெண்டை சேர்த்து நடக்கிற வாழ்க்கை கிறிஸ்டியன் லைஃப் அல்ல. இதை நான் உணரணும். முதல்ல இது எனக்குள்ள இருக்கு. நாங்க உடைக்கிறதுக்கு இன்னைக்கு திட்டம் போட்டு நல்ல புல்டோசர் கொண்டு உடைக்கணும். இது என் வாழ்க்கையில இருக்க கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்ததை எல்லாவற்றையும் என்ன விட்டு அகற்றுவது முதல் வேலை. என் கிரவுண்ட் கிளியர் ஆனா என்னுடைய கிரவுண்ட் எல்லாம் உடைச்சு பழச உடைச்சு என் இறுதி நல்ல கிரவுண்ட் ரெடியா இருக்குன்னா இதுவரைக்கும் நான் திட்டமிட்டதெல்லாம் இதுக்குள்ள இருந்தது. பிசாசு திட்டமிட்டதெல்லாம் இதுக்குள்ள இருந்து இப்போ இறுதி சுத்தமாகணும். இதுதான் மன திரும்புதலுக்கு நேரத்தில் நடக்க வேண்டியது. இதுதான் மறுரூபமாகிற இடம், மனம் மாறுகிற இடம். இந்த நேரத்துல தான் ஞானசனம் எடுக்கணும். என்ன ஞானசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பழைய மனுஷனை சாகடிக்கிறேன். இனியாட்ட இருக்க மாட்டேன், ஒட்டச்சு அந்த கட்டத்தை எண்ணிக்கிறேன். கண்ணிக்குள்ள மூழ்கும் போது அந்த பழைய லைஃபை எங்களிலிருந்து விலக்கி பூர்ணமாக அகற்றுகிறேன். கண்ணிலிருந்து வெளியே வரும்போது ஒரு புதிய மனுஷனா வரேன். புதிய மனுஷனுக்குரிய காரியங்களை செய்வேன். பழைய தொட மாட்டேன். இதுதான் கிறிஸ்டியன் நியூ லைஃப். இந்த லைஃப் யாருக்குள்ள நான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன நடக்கும் அதை நம்ம அறியணும். கர்த்தர் நல்லா கவனிங்க. நான் நினைக்கிறதை விட, நான் யோசிக்கிறதை விட என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற பிளானும் திட்டமும் பெருசு, பெரியவை. செய்ய முடியாம நிக்கிற ஏன்னா அந்த கட்டத்தை நீ உடைக்க மாட்டேங்க. உனக்குள்ள இருக்கிற இந்த பாவ கிரியைகளை சாத்தானுக்குள்ள கந்தவிட நீ விடாம இருக்கிறதுனால, விட்டு விலகாம இருக்கிறதுனால, இந்த கட்டத்தை உடைக்காம இருக்கிறதுனால தேவன் உனக்கு மேல ஒரு வரைபடத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய பிளான போட்டு உனக்கு காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறான். இது ஏன்னா இதெல்லாம் இப்படி பண்ணோம்னா என்ன நடக்குது? ஒண்ணு இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். போதனையில குறை இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்க போறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமி
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். கவனிக்கிறீங்களா? இதை எடுத்து பல இடங்கள்ல ஆதியில சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்ப பைபிள்ல புதிய ஏற்பாட்டில எடுத்து சொல்றாங்க. அது ஏதோ சும்மா சொல்லல. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க மிக பெரிய ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்களுக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்போம். நமக்கு நீங்க ஆதியில பூமியானது வறுமையா இருந்து ஒழுங்கின்மையா இருந்து இருளாக இருந்து, அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிக்கிறீங்க. அந்த நிலைமை இருந்த அந்த பூமியை கர்த்தர் என்ன செய்கிறார்னா மிகப்பெரிய திட்டம் போடுறார். பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த பூமி எப்படி இருக்கணும், இந்த பூமி என்னெல்லாம் செயல்படுகிற பூமியாக இருக்கணும், இந்த சமுத்திரம் என்னவாக இருக்கணும், இந்த ஆகாய விரிவு என்னவாக இருக்கணும்னு அவருடைய அனந்த ஞானத்துல மிகப்பெரிய திட்டம் எடுக்கிறார். நல்ல பக்கமா பிளான் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்றாரு. அது எதன் மேல செட் பண்றாரு? ஒழுங்கில்லாத இடத்துல, வறுமையாக இருந்த இடத்துல, இருளாக இருந்த இடத்துல தேவன் மிகப்பெரிய பிளான் வைக்கிறார். வச்சு நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த பூமியை வார்த்தையினால உருவாக்கினார் சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு போயிடுறோம். அந்த வார்த்தை சும்மா சொன்னவனு வராது. நம்ம சொல்லி பார்ப்போம், ஏதாவது வருதா பார்ப்போம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லும் போது அவருக்குள்ள மிகப்பெரிய பிளான் இருக்கு. மலை எப்படி இருக்கணும், காடு எப்படி இருக்கணும், தாவரங்கள் எப்படி இருக்கணும், விலங்குகள் எப்படி இருக்கணும், விதவிதமான கலரான தானியங்கள் எப்படி இருக்கணும், மனிதனுடைய ஆகாரங்கள் எப்படி இருக்கணும், ஆகாயத்திற்கு எப்படி இருக்கணும், வெளிச்சம் எப்படி இருக்கணும், காலங்கள் எப்படி இருக்கணும், பருவநிலைகள் எப்படி இருக்கணும், பூமிக்குள்ள இதெல்லாம் இருக்கணும், தண்ணீருக்குள்ள இதெல்லாம் இருக்கணும், இவைகளெல்லாம் எப்படி பிழைக்கணும், இவைகளெல்லாம் எப்படி வாழணும். ஒரு தலைமுறையோட முடிக்கிறது இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகள் மனிதனிலை ஆண்டு சமுதாயமாக வாழ்ந்து கோடியாக பெருகி இதெல்லாம் வாழணும் சொல்லுகிற மிகப்பெரிய திட்டம். மனதுக்குள்ள பெருசா வரைபடம் போடுறாரு. எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி மிகப்பெரிய திட்டத்தோட வார்த்தையை பேசுகிறார். அந்த வார்த்தை தான் 6 நாட்களில் கிரியைகளை உண்டாக்கினது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாளைய காலையில தேவ பிள்ளையே, இந்த இடம் இருதயம் இருள் நிறைந்த ஒழுங்கின்மையான வெறுமையான வாழ்க்கை நல்லா இல்லாம இருக்கிற மனித இருதயத்தையும் தேவன் இன்றைக்கு மிகப்பெரிய பிளானோடு மிகப்பெரிய திட்டத்தோடு நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இப்ப இது உடைக்கப்படுமானால் இந்த இருதயத்துல அவர் வசனத்தை அனுப்புகிறார். நிறைய வசனம் அனுப்பப்படுது. அந்த வசனத்தை இருதயம் மனம் திறந்து இடம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வசனம் கிரியை செய்து மிகப்பெரிய பிளான எதிர்கால திட்டங்களை கொடுத்து கர்த்தர் கட்டி எழுப்புகிறான். அவன் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. அவன் கேரக்டரும் வேறையாக இருக்கும், அவன் சுபாவம் வேறையாக இருக்கும், அவன் தன்மை வேறையாக இருக்கும். அவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த ரெண்டும் கலந்து ஜோமழித்து இருக்கிறோம். இந்த ரெண்டு கலந்து பிரசவம் கேட்கிறோம். இந்த ரெண்டு கலந்து பிரசவம் பண்றாங்க, பண்ணணும். ஆனா ரெண்டும் இல்ல. இதை உடைச்சி இதை கிளியர் பண்ணி கொடுத்தா தேவன் இந்த இருதயத்துல உங்களை குறித்து வைத்திருக்க மிகப்பெரிய பிளான அதுல போட்டு மிக அற்புதமாக உங்களை உயர்த்தி கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பழைய மனுஷனை யாரெல்லாம் களைகிறதுக்கு துணிந்து அதை களைகிறார்களோ அவங்களை கர்த்தர் வெட்கப்படுத்ததில்லை, அவங்களை மேன்மையாக கொண்டு வருகிறார். அவங்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். அவர்களுக்கு தான் தேவன் பெரிய பிளான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கை தான் மேன்மையாக வரும். அவங்க தரிசனம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள கர்த்தர் வார்த்தை வருவதனால தரிசனம் உண்டாகிறது, திட்டங்கள் வருகிறது, நோக்கங்கள் வருகிறது. இந்த உலகத்துல
மிகப்பெரிய மனிதனாக மாறுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளை காலையில இருக்காங்க இதை நம்ம அரைச்சு முன்னாலே அரைச்சிருந்தா இதெல்லாம் கர்த்தர் விரும்பாத காரியங்களை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் விலக்கி ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்குள்ள அனுப்பி ஆண்டவர் மிகப்பெரிய பிளான வெறுமையான இருளான ஒழுங்கில்லாத ரொம்ப மோசமாய் கெட்டு போன இந்த இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றி புது சிருஷ்டியாக மாற்றி ஆண்டவர் அதுல மிகப்பெரிய பிளான போட்டு அழகாக அற்புதமாக நம்மை கொண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு சமுதாயத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஹalleluya. சத்தியம் புரியுதா? ரொம்ப முக்கியம். ஏன் பாவத்தை விடணும்? பாவத்தை விட்டு பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பயப்பட அதற்றை இதற்றை அதெல்லாம் இருக்கட்டும். நிறைய நிறைஞ்சிருக்கு காது நிறைய இறுதி நடந்து இந்த சத்தியம் இருக்கு. ஆனா அந்த பாவத்தை ஏன் விட முடியல? அந்த பாவத்தை விட்டா இதுவரைக்கும் நோக்கம் இல்லாம விழுந்து கிடக்கிற வீடு கட்ட முடியாம சுகம் அடைய முடியாம அற்புதப்பட முடியாம அது மேல நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கை என் வாழ்க்கையில குளிர்க்காம கிடக்கிற அந்த வாழ்க்கைக்கு மிக பிரதானமான காரணம் என்னவென்றால் இந்த பழைய வாழ்க்கை இதெல்லாம் கடைஞ்சிட்டா தேவன் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. அவருடைய சுவாபம் உங்களுக்குள்ள வந்துடுது. அவருடைய கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துடுது. அவருடைய தன்மைகள் உங்களுக்குள்ள வந்துடுது. அவருடைய நோக்கங்கள் உங்களுக்குள்ள வந்துடுது. தேவன் எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்ட செயலுடையவர்களாக ஆதிய சிருஷ்டித்த தேவனுடைய சாயலாக மாறி செயல்படுகிறவர்களாக மாறி விடுவோம். சகல முடக்கங்களும் மாறுகிறது. சகல தடைகளும் மாறுகிறது. நான் உள்ளான மனுஷன் அங்கதான் பலப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏன் பரிசுத்தம் அடைகிறோம்? பரலோகத்துக்கு போறது அது வேண்டாங்க. பரலோகம் தான் வேண்டாம். பரிசுத்தம் என்பது பரலோகத்துக்கு போறது உண்மையாக இருந்தாலும் எனக்கு பெஸ்ட் லைஃப் கொடுக்கும்படி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நீ நல்லா வரணும். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ என்னுடைய மகனாக இருக்கணும். என்னுடைய மகளாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காலையில அவருடைய பிள்ளை அவருடைய நோக்கத்தை எல்லாம் அரைச்ச நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்ல கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த பழைய வாழ்க்கையை கட்டாயம் வர சொல்லுவோம். எனக்குள்ள இது இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன வாழ விடாம இருக்குது. இதுதான் எனக்குள்ள இது வாழ விடாம இருக்குது. இதுதான் எனக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுக்காம இருக்குது. பெஸ்ட் லைஃப் கொடுக்காம இருக்குது. அல்லேலூயா. தன்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில இருக்காங்க கவனிக்க. இதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். நீ என் பார்வைக்கு அருமையான மகன் மகள் ஆகையினால நீ கனம் பெற்றால் ஞானத்துக்குள்ள வந்துட்ட. பைபிள் வாசிக்க ஆரம்பிச்ச, ஜெபம் பண்ண வந்துட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட. நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நீ எனக்கு அருமையான மகன் அருமையான மகள். ஆனா என்ன விஷயம்னா உன் மேல ஒரு கனம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நான் உனக்கு பிளான் பண்ணி வரைபடமாக்கி வச்சிருக்கிறேன். என்னைக்கு அளவு பண்ணுவ? என்னைக்கு அந்த இருதயத்தை கிளியர் பண்ணி கொடுப்ப? நான் கிளியர் பண்ணாம நடக்காது. ஆண்டவரே எனக்கு சுத்தமா இல்ல. நான் விலகணும். நான் விடணும். ஆமென். நான் விடுகிற போது தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவைகள் நான் உங்க மேல நினைத்திருக்கிற ஒரு நினைவு இருக்கு. என் மகன் என் மகள் நினைக்கிற மட்டும் இல்ல, ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். உங்களை குறித்து ஒரு பெரிய பிளான் இருக்கு. நீங்க இப்படி படுத்து கிடப்பதில்லை. நீங்க விழுந்து கிடப்பதில்லை. நீங்க பிசாசின் ஆளுகைக்குள்ள இருந்து உண்மை இல்லாம இருக்க மாட்டீங்க. தரித்திரமா இருக்க மாட்டீங்க. கண்ணீரோடு இருக்க மாட்டீங்க. கவலையோடு இருக்க மாட்டீங்க. கட்டப்படாமல் இருக்க மாட்டீங்க. நீங்க இங்க வர்றதுனால என்ன நடக்கும்னா கட்டப்படுவீங்க. நான் போடுற பிளான் அவர் போடுற பிளான் பெருசா இருக்கும். நான் போடுற பிளான் அவர் போடுற பிளான் பெருசா இருக்கும். என் மைண்டுக்குள்ள அந்த சேஞ்ச் உண்டாகணும். என் மனதுக்குள்ள அந்த தீர்மானம் உண்டாகணும். எந்த காரணம் கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வசனத்தை படிக்கிற ஜெபிக்கிறேன்னா இதை செய்யவே மாட்டேன் தீர்மானித்து முடிவு கட்டணும். சகல நல்லொழுக்கத்தை விலகணும்.
சகல அக்கிரமங்களை விட்டு விலகணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? ரெண்டு கலந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கோ. பிரயோஜனம் இல்ல. இந்த மாற்றம் வராமல் என்ன எத்தனை மணிக்கணக்கா சோமனாலும் சலிப்பு தான் வரும், வெறுப்பு தான் வரும். கர்த்தரை தூசிக்கதான் செய்வோம். ஏன்னா அடிப்படை மாறல, உடைக்கப்படல. அல்லேலூயா. விட்டு விலகணும், தீர்மானிக்கணும். பழைய வாழ்க்கை கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, ராஜரீகமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதற்கு நீ எல்லாம் உடைக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிற வாழ்க்கை மிகப்பெரிய மனுஷனாக கர்த்தர் மாற்றுகிறார். அந்த குடும்பத்தில் தேவ தரிசனம் உண்டாகிறது, பலமுறை ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அந்த வீட்டின் குடும்பத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் சாத்தான் இந்த பாவங்களால் கட்டி வச்ச கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு கண்கள் திறக்கப்படுகிறது. இதை நம்ம அறிகிறது இல்லை. இதை அறிஞ்சுக்கோங்க. ஏன் நான் பாவத்தை விடலாம்? ஏன் என்னுடைய வாழ்க்கை செழிக்கல, வரல, முன்னேறலன்னா பாவத்தை விடல. இன்னும் இந்த அக்கிரமங்களினால பாவங்களால் செத்து போய் கிடக்கிற இருதயத்திற்கு ஒண்ணு வராது, blessing வராது, நன்மை வராது. ஹalleluya. காலையில ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன் சொன்னானே, இப்படி செத்து போன இருதயத்திற்கு செத்தவன் என்னதான் ஆச்சுப்பான்? செத்த இருதயம், செத்தமானது. அவனுக்கு தரிசனம் இருக்க ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இதனாலதான் சத்தியம் கேட்கணும். இது ரொம்ப முக்கியம். பிரசங்க பீடம் சொல்றது ரொம்ப முக்கியம். நான் அதை கண்டுகொடுக்கிறேன். பிரசங்கம் ரொம்ப முக்கியம். பிரசங்கியாவிட்டால் யார் கேள்விப்படுவாங்க? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பாங்க? நல்லா கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். நான் எதை கேட்கிறேன் முக்கியம். ஏன் சர்ச்சுக்கு போறோம் அது முக்கியம். சத்தியம் கேட்க போறேன். வெள்ளிக்கிழமை எதுக்கு போறேன்? சத்தியம் கேட்க போறேன். ஐயோ ஐயோடு ஒப்பாரிக்கிறதுல முக்கியம். இருதயத்துல அந்த கட்டுடைய அக்கிரமங்கள பாவங்கள செத்து போற வாழ்க்கை தூக்கி வீசணும். அதை கற்றுக்கொள்ள போறேன். அங்கதான் என்னுடைய வாழ்க்கை குளிர்க்கும். அங்க இப்ப இருக்கிற நிலைமைது ஒரு குளிர் தோன்றுகிற இடம் எங்கன்னா புதிய மனுஷன்ல. புது மனுஷனாக மாறாத ஒருவருடைய தேவனை கட்ட முடியாது. உடைக்கப்படாத இடத்துல எந்த கட்டமும் கட்டப்பட முடியாது. ஹalleluya. நம்முடைய நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. அருமையான தேவச்சனமே, இந்த பிரசங்க பீடம்னா என்னன்னு நான் விளங்கிக் கொள்கிறேன். இது மிகப்பெரிய கருத்தான, பொறுப்பான, மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்கக்கூடிய இடம் தான் பிரசங்க பீடம். ஹalleluya. சத்தியம் ரொம்ப முக்கியம். ஜனங்களை உருவாக்குகிற சத்தியம். ஜனங்களுக்கு அது வரணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலையில இருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். நான் எதெல்லாம் லிஸ்ட் போட்டோம், நீங்க உட்கார்ந்து லிஸ்ட் போடணும். இந்த இச்சை ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு இச்சை கண்ணுக்குள்ள இருக்கு. சினிமா பாக்குறதுல, நாடகம் ஆடுறதுல, அதுல இதுல, ஆணை பாக்குறதுல, பெண்ணை பாக்குறதுல, அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் விட்டு விலகுறேன். எனக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷனுக்குள்ள இந்த தன்மைகள், அக்கிரமங்கள், ஒரு மாதிரிப்பட்ட எல்லா சோமங்களை விட்டு விலகிறது, உடைச்சி அதை மாற்றி இனி எனக்குள்ள இருக்கக்கூடாது. இனி யாருதான் இருக்கணும்? ஆண்டவர் தான் எனக்குள்ள இருக்கணும். நான் ஒரு பெஸ்ட் லைஃப் வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையில நான் கடந்து போறேன். தேவன் எனக்கு மேல எந்த வயதாக இருந்தாலும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. திட்டத்தை இன்னிலிருந்து முளைக்க வைக்கிறார். அல்லேலூயா. பெஸ்ட் லைஃப் அன்னைக்கு துவங்க ஆரம்பிக்கிறார். புது சிருஷ்டி ஏன் ஆகணும்? பரலோகத்துக்கு போறது இல்ல. பெஸ்ட் லைஃப் அந்த பூமியில யாரெல்லாம் புது சிருஷ்டியாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு பொருளாதார ஆசை ஒரு விழுந்து கிடக்கிற கண்ணீரோடு இருக்கிறது பாழான இதயத்திலிருந்து உருவான வாழ்க்கை மாறி, பாழான இதயத்திலிருந்து, மோசமான இதயத்திலிருந்து, பொல்லாத இருதயத்திலிருந்து உருவான இந்த வாழ்க்கை மாறி ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் அதுதான் போனேன்.
நியூ இயர் செய்தியில் அந்த செய்தியை சொன்ன ஒரு சின்ன நினைவுபடுத்துகிற பாருங்க. யோசேப்பு குறித்து நம்ம பார்த்தோம். அன்னைக்கெல்லாம் பைபிள் கிடையாது. ஹலோ, அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் கிடையாது, போதிக்கிறவங்க இல்ல, ஆண்டவரே இல்ல கூட. ஆனா அங்கங்கே சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் சமுதாயத்துல யாக்கோபின் பிள்ளைகள்ல யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு மேல ஒரு பிளான் வச்சிருக்கப்பா, உனக்கு மேல நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், மத்த 11 பேர் விட நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கிற, நீ நிறைய விஷயத்துல யாக்கோபை பின்பற்றி ஆண்டவரை பற்றி கொஞ்சம் அரைஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கிற, ஆகையினால உன் மேல ஒரு திட்டம் வச்சிருக்க, ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லி அவருக்கு சொல்லணும். ஹலோ, அவருக்கு சொல்லணும். சொல்றதுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு சொப்பனத்தை காட்டுறாரு. சொப்பனத்தை ராத்திரி கண்டுச்சு எழுதி உட்கார்ந்தா, சொப்பனத்தை புரிஞ்சுட்டான். சொப்பனத்தை காட்டி அதுல என்ன சொப்பனம்னா, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிக்குது, 11 அரிக்கட்டு வணங்கி நிக்குது. இந்த சொப்பனத்தை காட்டிட்டாரு. ஏன்னா பைபிள் எல்லாம் கிடையாது, பிரசங்கம் கிடையாது, அது சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா காட்டுறாரு. சொப்பனத்துல புரிஞ்சுட்டான், நான் நிமிர்ந்து நிற்பேன், எல்லாரும் வணங்குவாங்க, அந்த ஸ்டேஜை என்ன கத்த உயர்த்த போறாரு, அதை காட்டுறாரு. சொப்பனத்துல புரிஞ்சான். இது உண்மையா பொய்யா டவுட் பண்ணிட்டு இருந்தான். அடுத்த நாள் இன்னொரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனம் என்னன்னா, என்னை சுத்தி 11 நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரனும் வணங்கி நிக்குது. புரிஞ்சுட்டான், கண்டிப்பா கர்த்தர் தான் இதை வெளிப்படுத்துறாரு. தரிசனம், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள தரிசனத்தை கொண்டு வரும். ஒரு குடும்பங்கள தேவன் பல திட்டங்களை வச்சிருக்காரு. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆள வேண்டும், ஆசீர்வாதமாக மாற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும், முதன்மை வர வேண்டும். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கேயும் 5-10க்கு அலைகிற வாழ்க்கை இல்லை, கையேந்தி நிற்கிற வாழ்க்கை இல்லை, கையின் பிரயாச தோற்று போற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து உள்ளே வருகிற போது ஜெயமுள்ள வாழ்க்கை, இழந்து போன வாழ்க்கை திரும்ப கிடைக்குது. ஆதியில் இருந்த தேவனோடு கூட இருந்த அந்த பிளஸட் லைஃப் நமக்கு கிடைக்குது. இந்த பூமியில கிடைக்குது, பரலோகத்துல கிடைக்குது. இன்னைக்கு யார் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறார்கள் அவர்களுக்குள் இந்த வாழ்க்கை இன்று முதல் துலக்கமாக கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம அறியாம எங்கோ பரலோகத்துல அங்க கண்டி இல்லாம இருப்போம், போய் சேர்ந்துருவோம். இந்த உலகம் நமக்கு கொஞ்சம் நாடுதான் இல்ல. இந்த உலகத்துல ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் நமக்குள்ள வரும்படியாக இருதயத்தை திறக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் விசுவாசிகள் பாக்கியவான்கள். ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன், ஏன் கர்த்தருடைய வார்த்தை மேல தாகமா இருக்கிறேன், ஏன் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேன்னா எனக்கு ஒரு பெஸ்ட் லைஃப் அதுல இருக்கு, எனக்கு தரிசனம் உண்டாகுது. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல சொப்பனங்கள் நான் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து, குறிக்கோளை குறித்து, நோக்கங்களை குறித்து, திட்டங்களை குறித்து கர்த்தர் வார்த்தைகள் என்னோடு பேசுகிறார். அந்த வசனத்தை என் இருதயத்துக்குள்ள அனுப்பி என் இருதயத்துக்குள்ள மிகப்பெரிய ஆற்றல் உண்டு பண்ணி, மிகப்பெரிய புதிய இதயமாக மாற்றி, ஒரு மிகப்பெரிய ஆற்றலோடு இந்த பூமியில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழபடி கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ராஜாவின் பிள்ளையாக இந்த பூமியில ராஜாவின் பிள்ளையாக நேர்மையாக ஒரு வாழ்க்கை இப்ப கிடக்க அடிமட்டத்திலிருந்து தூக்கி குளிர் விட்டு எழுந்து நல்ல நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். பெரியோருக்கு ஒரு நாமத்தை தெரிவித்து கர்த்தர் முதன்மையாக கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளைபடி செய்து விதைக்கிறவனுக்கு விளையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புவதை செய்து அனுப்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது இப்படி மாறியும் உறைந்த பனியும் பூமி மேல
விழுந்து நனைஞ்சி எப்படி ஒரு விளைச்சலை உண்டு பண்ணி மிகப்பெரிய கனிகளை பலன்களை கொடுக்குவோம், அதுபோல கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள கடந்து செல்லும்போது மிகுந்த விசுவாசத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். நான் கட்டுவேன், எனக்கு ஒரு திட்டம் உண்டாகும், ஒரு நோக்கம் உண்டாகும். கர்த்தர் கூட இருந்து நடத்தி அற்புதமான ஒரு மனுஷனாக ஆற்றல் மிக்கவனாக கர்த்தர் மாற்றுகின்றார். எப்படி அது விளைய செய்கிறதோ அதை விட ஒரு விளைச்சல், அதை விட ஒரு கனி நிறைந்த ஜீவியம், அதை விட ஒரு எல்லாரும் கர்த்தர் மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் மக்களுக்குனார். அல்லேலூயா. வசனம் ஏன் முக்கியம்? வசனம் மழை எப்படி பூமியில பெய்யுது, தானியங்கள் எல்லாம் உண்டாக்கி பயிர்களை தாவரங்களை எல்லாம் செழிப்பாக்கி நல்ல ஒரு பெஸ்ட் லைஃப் கொடுக்குதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள போகும்போது அவனுக்குள்ள ஒரு பெஸ்ட் லைஃப் கொடுக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் இருதயம் நேர சீக்கிரமா திறந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள தேவனுடைய தரிசனம் திறந்து கொடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டு அதையும் இதையும் பண்ணிக்கிட்டு இறுதியும் அடைச்சு கிடக்குறான். கர்த்தர் வெளியில அனுப்பார், உள்ள வரமாட்டார். ஆண்டவருடைய செயல் நடக்காது. இருதயம் கர்த்தருடைய வசனத்தின்படி அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட இருதயத்தை திறந்து கொடுத்தா நம்ம லைஃப் கட்டப்படுதல் நம்ம விரும்புவதற்கும் வேண்டிக் கொடுக்கும் மிகவும் அதிகமாக நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம திட்டமிட்டா சின்னதாக இருக்கும், கர்த்தர் திட்டமிட்டா பெருசா இருக்கும். கர்த்தர் ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு அவன் தலையாகணும்னு தான் விரும்புவாரே தவிர கீழாகணும்னு விரும்ப மாட்டார், வாலாகணும்னு விரும்ப மாட்டார். மேலாக இருக்க வேண்டிய மகன், என்னுடைய பிள்ளை என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளை ராஜரீகமாக இருக்க வேண்டும், ராஜாவிற்கு பிள்ளையாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், முதன்மையாக மற்றவர்கள் முன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். இந்த பூமியில பரலோகத்தில் இல்லை, இன்னைக்கு அந்த லைஃப் இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகணும், இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அருமையானவர்களே, இது உடைச்சு இந்த புதிய மனுஷனுக்கு ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுக்கிற போது ஒரு எதிர்கால வாழ்க்கை குளிர்கிறது. எதிர்காலம் இங்கதான் இருக்கு. நியூ லைஃப்ல புதிய மனுஷன் புது வாழ்க்கை தோன்கிறது. நல்ல கவனிங்க, புதிய மனுஷனா பழைய மனுஷனான்னு நீங்க லிஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம், அவங்க ரிசல்ட்ட பாத்துக்கலாம். நல்ல கவனிக்கிறீங்களா? என்கிட்ட எல்லாரும் பழகுறீங்க, என்னையும் நீங்க பார்ப்பீங்க, உங்களையும் பார்க்க போறேன். உங்க ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதெல்லாம் வருது சலிப்போட, வெறுப்போட, கோபத்தோட, எரிச்சலோட நம்ம பழகிற இடத்துல என்ன வருதோ இது பழைய மனுஷனா இது புதிய மனுஷனான்னு காட்டிடுவோம். நீங்க காட்டு வைக்கிறீங்க. ஹலோ, ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்க கண்ணு தெரிக்கிறதுல, வாய் தெரிக்கிறதுல, புலம்புகிறதுல, தூசிக்கிறதுல, முறுமுறுக்கிறதுல எல்லாம் வெளியே வந்துடும். பழைய மனுஷனா புதிய மனுஷனா என்று கனிகளை கொண்டு அறிய முடியும். ஹல்லேலூயா. நல்ல இருதயமா பொல்லாத இருதயமா, பழைய மனுஷனா புதிய மனுஷனா என்பதை வெளிப்படுத்துகிற செயல்கள் மறைச்சு வைக்கலாம், வெளியில வந்துடும். அவ அப்படி பேசுறான், அவ அப்படி சொன்னா, இன்னார் இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்கவுங்க அங்கங்க பேசுறதுல இருந்து, அங்கங்க நடக்கிறது, அங்கங்க கூடுறதுல இருந்து, அவங்க போகிறது, அவங்க வருகிற இடத்து எல்லா விவரமும் வெளியே வந்துட்டே லீக் ஆயிட்டே இருக்கும். அந்த லீக் சொல்லவோ இவங்க பெஸ்டா இருக்கிறாங்களா மோசமா இருக்காங்க, பழைய மனுஷனோட இருக்காங்களா புதிய மனுஷனா இருக்கிறாங்களா? அல்லேலூயா. அவங்க கனிகளை கண்டு, ரிசல்ட்டை கண்டு, இந்த சகோதரர் யாரு, இந்த சகோதரி யாரு, இந்த ஊழியக்காரர் யாரு, இந்த பிரசங்கி யாரு, இந்த பாஸ்டர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நல்ல லைஃப் புறப்படணும்னா
இருதயத்தை நல்லா கட்டணும், கட்டி ஒழுங்குபடுத்தி வச்சிடணும். இதுக்கு இடம் கொடுக்க கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது, இப்படி நினைக்க கூடாது, இப்படி பார்க்க கூடாது, இப்படி யோசிக்க கூடாது, மாற்றங்களை கொண்டு வருகிற இருதயம். இருதயம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இருதயமே பிரதானம். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து வருகிறது தான் ஒரு மனுஷனை வெளிப்படுத்தி காட்டி கொடுக்கும். வாயில வரும், கண்ணுல இருக்கும், நினைவுல இருக்கும், எங்கேயாவது ஒரு வார்த்தையில தெரிஞ்சிடும் இன்னார் யாரு, இன்னார் என்கிட்ட வந்தவங்க, என்கிட்ட பழகுறவங்க யாருன்னு காட்டி கொடுக்குறது. மறைச்சிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடந்தாலும் எங்கோடைய லீக் ஆயிரும் இன்னார் யாருன்னு. ஹலோ, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைவில் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புது சாட்சி. இந்த புதிய ஆண்டுல பிரவேசித்து இருக்கிறோம். ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். உடச்சிங்க உங்க லைஃப்ல தேவன் செயல்படுகிறதை காண்பீர்கள். இதை உடச்சி நீங்க தூக்கி தள்ளுனீங்கன்னா தேவன் உங்க இருதயத்துல மிகப்பெரிய பிளான திட்டத்தை கொடுத்து உங்க குடும்பத்தை, உங்க சந்ததியை, உங்க தலைமுறையை ஆசீர்வதிக்கிற ஒரு பிளான், மிக பெரிய பிளான உங்க குடும்பத்தில் தருவார். உங்களை கொண்டு அந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பெஸ்ட் லைஃப் கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக பழைய லைஃப் ஒழிப்போம். பழைய இருதயத்தில் மனுஷனுடைய சிந்தனை, எண்ணங்களை, பேச்ச, இதுவரைக்கும் பேசிட்டு அத்தனை பழையவைகள், ஒருத்தர் ஒருத்தர் பேசுனது, ஒருத்தர் கொடுத்து நோண்டி எடுத்தது, அங்க தேடி இங்க தேடி அசிங்கங்கள் எல்லாம் கேட்டு அறிந்தது, அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சது, கண்டதை பேசினது, அடுத்தவங்களை பற்றி குறை சொன்னது, எல்லாமே பழைய மனுஷன். பழைய இருதயமா மாறிச்சுன்னா இது வராது, நிறுத்திடுவேன். இனிமேல் இந்த டாபிக்கே கூட எனக்கு ஒரு புதிய இருதயம். பழைய மனுஷன் கல்லான இருதயத்தை, கடினமான இருதயத்தை, அசிங்கமான இருதயத்தை, அலங்கோலமான ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு கெட்டு போன கேடு நடந்த இருதயத்தை மாற்றி, ஆண்டவரே எனக்கு ஒரு நவமான இருதயத்தை தாரும், நீர் விரும்புகிற இருதயத்தை தாரும். தாவீதை இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்ட அந்த பிரியமான ஒரு லைஃபை எனக்குள் தோன்ற உதவி செய்யும் என்று நாம் சிந்திக்க போறோம். எழுந்திருப்போமா? நாம் சிந்திக்கிறோம்.